அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ஹாப்பி அண்ட் சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கேன். ஆக்சுவலாக லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து நாங்கள் எங்கள் பாப்பா பர்த்டேக்காக 2 டேஸ் ட்ரிப் போயிருந்தோம். அண்ட் அதோட vlog தான் இது. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஜூன் 14 சாட்டர்டே தான் எங்கள் பாப்பாவுக்கு பர்த்டே. ஸோ வந்து பழனி முருகன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு வந்து சமயபுரம் இருக்கு இல்லையா, அங்கே போயிருந்தோம். அண்ட் இந்த இயர் வந்து பழனி முருகர் கோயில் போகலான்னு சொல்லிட்டு திடீர்னு பிளான் பண்ணி சரி போயிட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக ஏர்லி மார்னிங் 3 o'clock நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் 3 o'clock ட்ரிப் பிளான் பண்ணி கிளம்புறது. எப்பயும் மேக்ஸிமம் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் ஈவினிங் அந்த மாதிரி தான் வந்து போவோம். ஏன்னா வந்து ஏர்லி மார்னிங் ட்ரிப் பிளான் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டம் ஏந்திரிச்சு கிளம்புறதெல்லாம். மார்னிங் 6:15 வந்து பழனி முருகர் கோயிலுக்கு ரீச் ஆயாச்சு. போனது நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரோப் காரில் போகலான்னு சொல்லிட்டு தான் பிளானே. ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் ரோப் காரில் வந்து போனது கிடையாது. அண்ட் பாப்பாவும் வந்து பர்த்டே இல்லையா அன்றைக்கி, சரி கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டுமே ரோப் காரில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக சாமி பார்க்கறதுக்கு ஆன டைமிங்கும் 1 hour தான். ரோப் காரில் மேலே போய் விட்டுருவாங்க மலை மேலே. அண்ட் அங்கேருந்து நாங்கள் சாமி பார்க்கவே கிட்டத்தட்ட 1 hour தான் ஆச்சு. பட் ரோப் காருக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 hours நாங்கள் அந்த க்யூவில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே வந்து சேர்ஸ்லாம் போட்டிருந்ததுனால ஒன்றும் அவ்வளோ பேர்டனாக இல்லை, உட்காந்து வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அண்டு ரோப் காரில் போகும்போது பாப்பாவும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா பிங்க் கலரில் நாங்கள் உட்காந்துருந்தோம். அவங்களுக்கு பின்னாடி வருது இல்லையா ஒரு ஒயிட் கலர், அதில் உட்காரணுன்னு அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. பட் எங்களை வந்து பிங்க் கலரில் தான் உட்கார வச்சாங்க. ஸோ பாப்பா அதனால் லைட்டாக அழுதுட்டு இருந்தாங்க. பட் மற்றபடி ஷீ இஸ் ஓகே. 1 hour ஆகிடுச்சு நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளியே வரும்போது. ஆக்சுவலாக நாங்கள் ஸ்பெஷல் தர்ஷனில் போயிருந்தோம். அதிலே வந்து 1 hour ஆகிடுச்சு. நார்மல் க்யூவிலலாம் போயிருந்தோன்னா ரொம்ப லேட் ஆகிருக்கும், பாப்பா வச்சுட்டு கஷ்டமாக இருந்திருக்கும். சாமியெல்லாம் பார்த்துட்டு ரிட்டன் வந்து யானை பாதை வழியாக நடந்து போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பாப்பா வந்து தூக்க சொல்லுவாங்களோ அப்படின்னு நினச்சேன். பட் அவங்க வந்து ரேண்டமான குழந்தைங்க, அங்கே இருந்த பாப்பாங்க கூட கை பிடிச்சிட்டு பாப்பாவே நடந்து வரேன்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது வந்து கணக்கம்பட்டி. பழனி முருகன் பார்த்துட்டு கணக்கம்பட்டிக்கு போகாமல் எப்படி வர முடியும்? ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் கணக்கம்பட்டிக்கு தான் போயிருந்தோம். ஆக்சுவலாக அங்கே பயங்கர ரஷ்ஷாக இருந்தது பழனியை விடவே. கார் பார்க்கிங்லாம் வெளியவே நிறுத்திட்டு கிட்டத்தட்ட 1 kilometer நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அங்கேயும் போயிட்டு சாமி நல்லபடியாக பார்த்துட்டு அண்ட் அங்கேயே ஒரு 2 hours கிட்டத்தட்ட அங்கேயே கொஞ்சம் நேரம், அங்கே அட்மாஸ்பியர் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் சரின்னு சொல்லிவிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்துட்டு ஒரு ஈவினிங்காக வந்து ஒரு 4 o'clockன்னும் போது அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. கிளம்பி மதுரை போகிற வழியில் டெம்பிள் சிட்டின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல் இருக்குது. ஆக்சுவலாக பயங்கர சூப்பராக இருந்துச்சு. அண்ட் உள்ளார வந்து நிறையா திங்ஸ் வச்சுருந்தாங்க சேல் பண்ணுறதுக்காக. எல்லாமே பயங்கர க்யூட்டாக இருந்துச்சு. பட் ப்ரைஸ் எல்லாம் பயங்கர அதிகமாக இருந்துச்சு. பட் ஸ்டில் அந்த திங்ஸ்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக ஒரு மாதிரி பார்த்தோன்னே வாங்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த தந்தூரி சாய் வந்து நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். பயங்கர சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருந்தது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் மதுரைக்கு பக்கத்தில் எங்கேயா இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பயங்கர சூப்பராக இருந்துச்சு. அதோட ப்ரைஸ் வந்து 45 rupees. பட் ஸ்டில் வர்த் இட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு மாதிரி பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அந்த டீயே. அந்த ரெஸ்டாரண்ட் வெளியே வந்து இந்த மாதிரி விளையாடுற திங்ஸ்லாம் இருந்தது. ஸோ பேபிஸ்லாம் நீங்கள் கூப்பிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நேரம் எங்கேஜிங்காக இருக்கும். அண்ட் பாப்பாவும் அங்கே கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. அண்ட் பாப்பாவுக்கு அங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு அண்ட் அங்கேருந்து கிளம்பி நேராக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். நீங்கள் இப்போ பார்க்குற திங்ஸ் எல்லாமே அந்த ஹோட்டலில் இருந்தது தான். அண்ட் ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகம் தான். எல்லாமே வந்து அபோவ் 300 தான் எந்த திங்ஸ்னாலுமே நம்ம வாங்க முடியும். பிலோ 300 அங்கே எதுவுமே சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லை. இதெல்லாம் என்னென்னா அந்த சாம்பிராணி ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வச்சுருக்காங்க. ஊதுபத்தி ஸ்டாண்டு, இந்த ட்ரம்ஸ் மாதிரி இருக்கிறது வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டு. அந்த மாதிரி கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டான உட்டன் திங்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி உருளிலாம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு மாதிரி பெயிண்ட் பண்ணி கிளாஸ் ஒர்க்லாம் பண்ணி பயங்கர அட்ராக்டிவாக வச்சுருந்தாங்க. நான் ப்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு 800, 2000, 3000லாம் போட்டிருந்தது. இதுக்கு நாம்ளே வீட்டில் பெயிண்ட் அடித்து நாம்ளே ஆர்ட் ஒர்க் பண்ணிக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன். நான் எதுவும் அங்கே வாங்கலை.
இங்கேருந்து நேராக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் மதுரை ரீச் ஆகும்போது ஒரு 8:00 அந்த மாதிரி ரீச் ஆகிட்டோம். பட் சாமியை பார்த்துட்டு வெளியே வரும்போது 10:30 ஆகிடுச்சு. அங்கே மொபைல் ஃபோன்ஸ் அலௌடு இல்லை இல்லையா, அதனால் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் கார்லேயே வச்சுட்டு போயிட்டோம். அதனால் அங்கே எதுவும் பெருசாக என்னால் வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல. அண்ட் நாங்கள் எதுவும் ஷாப்பிங்கே என்னால் பண்ண முடியல. அதுதான் இருக்கிறதுலே பெரிய மன வருத்தமாக இருந்துச்சு. அண்ட் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நைட் வந்து திருப்பரங்குன்றம் போயாச்சு. அண்ட் மார்னிங் எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு ரூமில் நேராக திருப்பரங்குன்றம் முருகரை பார்க்க வந்தாச்சு. ஆக்சுவலாக இந்த கோயிலில் எப்படின்னா, நம்ம உள்ளே போனோடனே கோயிலுக்குள்ளே போனோடனே நிறைய கடைங்க இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம போய் சாமியவே பார்க்க முடியும். அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் அங்கே ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கேயே கோவிலுக்கு வெளியே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அண்ட் அங்கேருந்து நேராக வந்து நாயக்கர் மஹால் இருக்கு இல்லையா, அங்கே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அங்கெல்லாம் நானும் போனதில்லை, பாப்பாவும் பார்த்ததில்லை, ஹஸ்பண்டும் போனதில்லை. சரி ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கட்டுமே சொல்லிவிட்டு எல்லாருமே அங்கே போகலாம். ஏன்னா வந்ததுலேருந்து கோவிலாக போயிட்டுருக்கோம், கொஞ்சம் எங்கேயா டிஃப்ரெண்ட்டாக போகலாமேன்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருந்தோம். இங்கே வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து 10 ருபீஸ் தான். உள்ளே வந்து ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும். அங்கே வந்து நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ் வேணால் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் அங்கே என்ன இருக்குன்னா, அந்த அந்த காலத்தில் மன்னர்கள் இருந்த சேரு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. கொஞ்சம் எனக்கு ஒன்றும் அதெல்லாம் பெரிய லெவலில் ஒன்றும் தெரியல அதை பற்றிலாம். நான் போயிட்டு கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போய் உட்காந்துட்டேன். ஃபேமிலியோடு போனீங்கன்னா நல்லா சில் பண்ணிட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலுமே ஒரு மாதிரி ஒரு காமான அட்மாஸ்பியரில் போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். போயிட்டு கொஞ்சம் சத்தமே இல்லாமல் ஒரு மாதிரி அமைதியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியான இடம் அது. அண்ட் போயிட்டு கொஞ்ச நேரம் நான் உட்காந்துட்டு இருந்தேன். பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஓடி ஆடி. ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இல்லையா, பாப்பா நல்லா ஜாலியாக ஓடி ஆடி விளாண்டுட்டு இருந்தாங்க கிளம்புற வரைக்குமே. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 1 hour அந்த மாதிரி இருந்தோம். வீடியோ பார்க்குறவங்க நினைக்கலாம், என்னடா இது பாப்பா பர்த்டே வந்து கேக்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணாமல் வருஷம் கோயிலாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு என்னென்னா, பாப்பா வந்து கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் தான் நம்ம பிளான் பண்ண முடியும் அவங்க பர்த்டேஸை. அப்புறம் வளர்ந்துட்டாங்கன்னா அவங்க பிளான் பண்ணுறது நம்ம வெறும் எக்ஸிக்யூட் மட்டும்தான் பண்ணி கொடுக்க முடியும். அண்டு ஜூன் மந்தில் வேறு பர்த்டே வரதுனால அவங்க கொஞ்சம் பெரிய பாப்பா ஆனது ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதிர்பார்ப்பாங்க. அதனால் இப்போ சின்ன பாப்பாவாக இருக்கிறதுனால நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இப்போது வந்து ஃபேமிலி டைம் கிடச்ச மாதிரியும் ஆச்சு, ஃபேமிலியாக எல்லாம் வெளியே போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி ஆச்சு. வீட்டிலே கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருந்தால் ஒன்றும் பெரிய லெவலில் இருந்திருக்காது. அதிகபட்சம் ஒரு 1 hour செலிப்ரேஷனோடு முடிஞ்சிருந்திருக்கும். அண்ட் இது வந்து ஒரு 2 days ட்ரிப்பாக ஃபேமிலியாக ஹாப்பியாக எல்லாம் வெளியே போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. பாப்பா இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 3 years ஆனதே என்னால் நம்பவே முடியல. நான் என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், இப்போ தான் நம்மளால் பாப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு வெளியே வர முடியுது. பாப்பா கொஞ்சம் பெருசாகிட்டாங்கன்னா அவங்க சொல்கிறது தானே நம்ம கேட்கணும். அவங்க ஸ்கூல் போய் செலிப்ரேட் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுல்ல அப்படி சொல்லிட்டு காரில் கூட சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தேன். பாப்பா பர்த்டேக்கு இந்த மாதிரி கோயிலுக்கு வந்ததே எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. அதாவது பர்த்டே அன்றைக்கி வந்து பழனி முருகனையும் பார்த்துட்டாங்க, மதுரை மீனாட்சி அம்மனையும் பார்த்துட்டாங்க. எனக்கு அதுவே பயங்கர ஹாப்பியாக இருந்தது. பாப்பாலாம் எவ்வளோ பிளெஸ்ட் இல்லை, இந்த வயசில் வந்து இந்த இடத்துக்குலாம் வராங்க. அண்ட் பர்த்டே அன்றைக்கி சாமியெல்லாம் பார்க்க முடியுது, அன்றைக்கி ஸ்பெஷல் டே அன்றைக்கி பார்க்க முடியுது அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு. எனக்கு ட்ரிப் போனதில் ஒரே ஒரு மன வருத்தம், எங்கேயுமே என்னால் ஷாப்பிங் பண்ண முடியல. ஆக்சுவலாக வந்து பழனியில் நினச்சேன் சரி மதுரையில் போய் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு. மதுரை போனால் நாங்கள் சாமியை பார்த்துட்டு வெளியே வரத்துக்குள்ளே கடையெல்லாம் மூடிட்டு போயிட்டாங்க. ஸோ நைட்டு ரூம் வந்து திருப்பரங்குன்றமில் புக் பண்ணியிருந்ததுனால அவ்வளோதான், எங்கேயுமே எதுவுமே ஷாப் பண்ண முடியல. எனக்கு அது மட்டும் தான் ஒரே ஒரு மன வருத்தம். மற்றபடி ட்ரிப்பெல்லாம் பயங்கர ஹாப்பியாக பயங்கர எக்ஸைட்டிங்காக முடிஞ்சுது எங்களுக்கு. ரிட்டன் வரும்போது கரூரில் வந்து பரோட்டா வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் எங்கள் ட்ரிப் இப்படி தான் பயங்கர ஹாப்பியாக முடிஞ்சுது. அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ. See you in the next vlog.